வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய் ராகேஷ். ஹாய் அம்மா. என்ன பண்ண போறேன் இன்னைக்கு வந்து நல்ல டிப்பிக்கல் நான் என்ன சொல்றது, நாட்டுப்புற சமையல்னு சொல்லலாம். கருணக்கிழங்கு போட்டு மசியல். சபாஷ். கருணக்கிழங்கு வந்து இங்க எல்லாம் வச்சிருக்கேன் பாரு. திஸ் இஸ் கால்ட் கருணக்கிழங்கு ஆர் புடிக்கரணை. சரி, ஒத்தத்தர் ஒரு இதுல சொல்லுவா. இத போட்டு திஸ் a dish. சோ இப்போ இந்த புடிக்கரணைய இந்த what should you do? புடிக்கரணை வந்து இது ஆக்சுவலா இத போட்டு மசியல் இது. சரி, இது வந்து நான் நல்லா வேக வச்சு அது தோல் எடுத்துட்டு லைட்டா புளி அதை போட்டு கொஞ்சமா அது நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு இதை மசிச்சு வச்சுட்டேன். திஸ் அபவுட் 3 கிழங்கு இது மாதிரி வந்ததுன்னா 1/4 கிலோ வருது. அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த ப்ரோசஸ் இஸ் சோ சிம்பிள். இத மசிக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. இது வந்து நாட்டுப்புறத்துல எப்படி வச்சிருப்பானாக்க மண்ணுல சொருகி வச்சிருப்பா நிறைய. So that will be there for months. அதுவும் எஸ், அது மோரோவர் கிழங்கு பழசாக உங்களுக்கு அரிக்காது. இது வந்து விஷயத்தெல்லாம் இந்த ஊர் கிழங்கெல்லாம் கொஞ்சம் அரிக்கும், கையெல்லாம் உரிக்கிறப்ப யூஸ்வல். இதுக்கு இன்கிரீடியன்ஸ் மாத்திரம் நான் சொல்றேன். தாளிக்கிறதுக்கு நல்லா நெய் தான் வைக்கலாம், தேங்காய் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன், அவ்வளவுதான். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 1 inch இஞ்சி கட் பண்ணிட்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய பொடி. இங்க பொடி தான் இதுக்கு. முந்தி காலத்துல என்ன பண்ணுவான்னா பெருங்காய ஜலம் ஊத்துவான் அது. அப்புறம் கடைசியா வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ். நல்லா 2 பெருசா வச்சிருக்கேன், ஏன்னா அதுக்குதான் வாசனை, அதுக்கு நல்லா வாசனையா இருக்கும். அண்ட் கடைசியில கார்னிஷிங்க்கு எங்க பாட்டி எல்லாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மேல போட்டாக்க it will be really nice actually. இது கருணக்கிழங்கு is such a, it's got such medicinal value. Even நாட்டு மருந்துக்கெல்லாம் கூட they give it. Interestingly, it's also seasonal. இப்போ of course எல்லாமே through the year கிடைக்கிறது, but usually in the November, December, January இந்த டைம்ல you will get that. அது நல்ல கிழங்கா கிடைக்கும். அதே மாதிரி ஈவன் வள்ளிக்கிழங்குல கூட இந்த டிசம்பர்ல இருந்து வருது. நம்ம பொங்கல் போதோட வள்ளிக்கிழங்கு will be so tasty. அது நாட்டுப்புறத்துலாம் அது அந்த காலத்துல அது அவரைக்காய் வரும் இப்ப மார்கழி மாசத்துல அந்த மாதிரி. இது அதுவும் இந்த கிழங்கு சேப்பான்லாம் எல்லாம் மணல் கிழங்கு மணல்னே வச்சிருப்பா நம்ம அத்தெல்லாம். அதுக்கு அடியில அத்தனை கிழங்கும் இருக்கும். இதெல்லாம் நாட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் நாட்டு இந்த சேப்பங்கிழங்கு அதெல்லாம் வச்சிருப்பா. அங்கேயிருந்து போய் எடுத்துன்னு வருத வேலை இருக்கும் அதெல்லாம். தட்ஸ் வெரி நைஸ். இப்போ we just see how we can season it. இது வந்து நெய் வச்சிருக்கேன் பாருங்க. இது கடுகு கடுகு போட்டுட்டு அது கொஞ்சம் ஸ்ப்ளட்டர் ஆகுது. எஸ், உன்னோட சேர்ந்து இங்கிலீஷ்லாம் வருது ராகேஷ். ஹிந்திலாம் வரவே வராது. பேச படிக்க தான் தெரியும், பேச எழுத தான் தெரியும். பிகாஸ் ஐ லேர்ன்ட் ஒன்லி those two, not இது கடுகு கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். உளுந்து, கடலைப்பருப்பு as usual எனக்கு பிடிக்காதது கம்மியா தான் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அது 1/2 டீஸ்பூன் தான். அப்போ பாரு இஞ்சி, then you add the பச்சை மிளகாய் போடு. அப்புறம் ஃபைனல தான் பொடிங்கிறதுனால இதை போடுறேன், பெருங்காய பொடி. கட்டி பெருங்காயம் முதல்லயே போட்டு கொஞ்சம் வறுத்து இல்ல, அது தண்ணியில ஊற வைக்கணும். அந்த ஜலத்தை போடுவோம் சாதாரணமா. கருவேப்பிலை கொண்டு இத போட்டுட்டு இந்த பல்ப் பத்தியா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி. நீ ஆக்சுவலா முதல்ல நான் பாட்டி தான் கீழ வந்தேன், நீ பருப்பு மசிச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இந்த பாரு எப்படி இருக்கு பத்தியா, அது இந்த இதுல இருக்கணும். அது லவ்லி. இது தூளி பேருக்கு புளி போடணும். so that it doesn't. அது எதுக்கு நம்ம சில பேருக்கு தொண்டை அரிக்கும், சில பேர் கை அரிக்கும். as far as I am concerned, I can never touch this. என்னால இது சேப்பங்கிழங்குலாம் தொடவே முடியாது, அவ்வளவு அரிச்சா இருந்துச்சு. என்ன பண்ணாலும் இப்போ அதனால தான் பயங்கரமா நான் இதில் பண்றேன். பட் சப்போஸ் இது so good. வாசனை வருது பாரு. இப்போ இது இந்த பிடிக்கரணை சொல்றீங்க, இந்த மாதிரி வேற என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம்? இந்த மாதிரி மசியல்ங்கிறது எனக்கு maybe you can try with சேனக்கிழங்கு also. Like yam இருக்கு இல்லையா, நம்ம எரிசிலாம் பண்றப்ப அதுக்கு வந்து probably you can try. நல்லா வாசனை வருது. இப்ப பாரு ஒரு 2 எலுமிச்சம்பழம்
அடுப்பு அணைச்சுட்டா கொஞ்சம் வேணாம் கொஞ்சம் குறைச்சா போதும். இப்ப பாரு அது அழகா ஸ்ப்ரெட் அவுட்டா ஊத்தணும். பியூட்டிஃபுல். இப்ப நல்லா இது பண்ணு. சோ இது மெயினா இதோட அந்த புளிப்பு வந்து எலுமிச்சம்பழத்துல தான் நாட் புளி. புளி மாத்திரம் அது தெரிஞ்சும் தெரியாம போடுறதுன்னு சொல்லுவா எங்க பாட்டிலாம். இருக்கும் ஆனா இருக்காதுங்கிற மாதிரி அந்த மாதிரி இத பார்த்தா சமையல் கத்துக்கணுமா? இல்லம்மா இருக்கும் இருக்காது இதெல்லாம் தான் தெரியணும். எல்லாம் அது புக்ல பார்த்து இந்த ஏட்டு சரக்கா சமையலுக்கு ஆகாதுங்கிற தட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். பிகாஸ் இதெல்லாம் பிராக்டிகலா நம்ம பண்றதுல தான் இதெல்லாம் வரும். எல்லாம் அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு அடுப்பே மூட்டலையே அப்படிம்பா. அது மாதிரிதான் அது அதுமா போட்டிருப்பா. அதான் இதெல்லாம் பிராக்டிக் நம்ம பண்றது. இப்ப வர ஆயிடுதா கொஞ்சம் பெருசாக்கிருக்கேன். ஒரு புசுக்குன்னு ஒரு கொதி வரும். அப்ப வந்து டக்குன்னு அணைச்சிடணும். அவ்வளவுதான். அணைச்சிட்டு கார்னிஷ் நல்ல வாசனை வருது. அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வாசனை. எவ்வளவு நல்லா இருக்கு. தேங்காய் எண்ணெய் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் வாசனை பெட்டர் தென். இப்ப கூட நீ என்ன பண்ணலாம்னா சும்மா மேல வேணும்னா you can just smear 1 or 2 teaspoons. இப்ப அவ்வளவுதான் ஆயிடுது. இப்போ வந்து பாரு நம்ம இது கார்னிஷ் பண்றதுக்கு முந்திரி பருப்பு. வெரி நைஸ். அது என்னவோ தெரியல எங்க பாட்டி எல்லாத்துக்கும் முந்திரி பருப்பும் பாவம் சொல்லாத. முந்திரி பருப்பு போடுறது வந்து லக்ஸரி. அது டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வேற ஒண்ணு. அதே மாதிரி தேங்காய் பால் வயிற்றுக்கு நல்லது. அது மாதிரி இந்த புளி எல்லாம் நம்ம நிறைய சாப்பிடுறோம் பாரு. that won't harm your stomach. Yeah, of course it cuts. அதனால எப்பவுமே அது பண்ணுவாது. அது புளியும் மட்டா போடணும் அப்படிம்பா. மட்டான்னா என்ன அர்த்தம்? கம்மியான அர்த்தம். நாட் மட்டான் இல்ல. மாதிரி பாரு மச்சி காப்பா சொல்ல ஒரு மாதிரி சுட போடுதுப்பா. உப்பு எல்லாம் வேணுமா பாரு. ஆமா இதுல ஆக்சுவலா உப்பு நீ வந்து அந்த அதுல மசிக்கும் போது போட்டதுதான் தனியா போடல. அப்படி வேணும்னா இப்ப போட்டுக்கலாம் if you want. நல்லா இருக்கு. அண்ட் எலுமிச்சம்பழ ஜூஸ்ல ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். ஏன்னா அது கசந்து போய் இதுல கரெக்டா இருக்கு. பட் நீங்க பாத்துக்கோங்க முடிச்சதுக்கு அப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமா இதுல முக்கியமா வாசனை வர்றது வந்து இந்த இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய். இஞ்சியோட அந்த ஒரு வாசனை பச்சை மிளகாயோட காரம் சேர்ந்து வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். இது என்ன இது வந்து வெறும் சாதத்தோட சாப்பிடலாமா? நல்லா சாம்பார் பண்ணிட்டு தொட்டுக்க நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கேன்னா முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு அண்ட் மிளகு ரசம், வெண்டைக்காய் காய், கருணக்கிழங்கு மசியல். அந்த இயற்கையா இருக்கும். வேணும்னா பச்சடி பண்ணிக்கலாம். பட் வெதர் இஸ் நாட் சோ குட். இட்ஸ் நாட் a பச்சடி weather. It's a மிளகு ரசம் weather in Madras. அதனாலதான் go ahead, so try this recipe. December is going to be Margazhi Masam specials. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். So stay tuned, keep watching Ammavum Naanum and Rakesh Raghunathan. Cheers. Bye.